மகாலட்சுமிக்குன்னு உள்ள பீஜம் ஸ்ரீம். ஸ்ரீம்னா மகாலட்சுமிக்கான பீஜம். ரொம்ப சரி. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மகாலட்சுமி யாரு, எங்க இருக்காங்க? கீழே இருக்காங்களா, மேல இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, சிவப்பா இருக்காங்களா, சின்னதா இருக்காங்களா, பெருசா இருக்காங்களா, என்ன மாதிரி கெட்டப்ல வீட்டுல இருப்பாங்களா, இல்ல வேற எங்கேயாவது இருப்பாங்களா? அப்படி மகாலட்சுமிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மகாலட்சுமின்னு சொல்லிட்டீங்களே, திரும்ப ஏன் ஸ்ரீம்ங்கிற வார்த்தையை இங்க கொண்டு வர்றீங்க? இந்த ஸ்ரீமுக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன தொடர்பு? இப்படி யோசிச்சு பாருங்க. பல காலமா ஸ்ரீம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம். மகாலட்சுமி இப்ப என்கிட்ட பேசுறீங்க, ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குனே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. நீங்க கேட்டீங்க, என்கிட்ட இருந்து பதில் வந்துருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கேட்டேன், அவர் ஒரு வாய்ஸ்ல பதில் வந்துருச்சு. ஓகே, அந்த கன்வர்சேஷன்ல ஒரு முழுமை வந்துருச்சு. இப்ப நான் வந்து மகாலட்சுமி பேசுறேன், அம்மா மகாலட்சுமி எனக்கு பணம் வேணும். அந்த பக்கம் ரிப்ளையை காணும். அம்மா மகாலட்சுமி எனக்கு இந்த கடன் அடைச்சு கொடு. ரிப்ளையே காணும். ஆனா என் மனசு சொல்லுது மகாலட்சுமியே பேசிட்டதா. அந்த மகாலட்சுமி கேட்டுருச்சா, ஆமான்னு சொல்லிருச்சா, அடைச்சி தர்றேன்னு சொல்லிருச்சா, எவ்வளவு நாளத்துல அடைச்சி தரும், எதுவுமே தெரியல. அப்ப அந்த இறை வழிபாட்டுக்கும் அந்த மந்திரங்களுக்கு என்ன கனெக்ஷன்? இந்த மந்திரங்களை சொன்னது தப்பா, இல்ல அந்த மந்திரத்துக்கு அந்த இறைவனுக்கு தொடர்பே இல்லையா? ரொம்ப சிம்பிள். இங்கே சொல்லப்பட்ட இறைவன் அத்தனை தத்துவங்கள், ஒரு எனர்ஜி. நீங்க இயங்குறதுக்கு இந்த விரல் அசைன்னா ஒரு எனர்ஜி எப்படி தேவையோ, அதே போல உங்களுடைய அத்தனை விதமான குணங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தா தான் அந்த எனர்ஜியின் பால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவமா கிடைக்கும். இப்ப பணம் வேணும்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய எனர்ஜி என்கிட்ட இருந்துச்சுன்னா பணம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தை என் பக்கம் ஈர்க்கிறதுக்கான திறமை எனக்கு வளரும். அந்த எனர்ஜி எப்படி தோன்றது? இதுதான் மந்திரங்களுடைய வேலை. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஸ்ரீம் மகாலட்சுமி பீஜம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். 108, 1008, 1008ன்னு. பலன் கொடுக்குமா? சத்தியமா கொடுக்காது. என்ன காரணம்னா, நான் மகாலட்சுமி என்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை அதற்குண்டான ஃப்ரீக்குவன்சியில போய் கனெக்டடா போனோம்னா மட்டும்தான் அதோட எனர்ஜியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அப்ப இறை வழிபாடை எப்படி செய்யணும்? முதல்ல எந்த இறைவன் முடிவு பண்ணுங்க. அந்த இறைவனுக்கான பீஜம் எதுன்னு தேடுங்க. அந்த பீஜத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தேடுங்க. இந்த 3 பாயிண்டையும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த இறைவனுக்கான அந்த ஆற்றல் தூண்டல் அப்படிங்கிறது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை அதற்கு தகுந்தாற் போல மாறி இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்படித்தான் பிடிக்கணும் ரகசியத்தை.